தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோட்டில் படுகொலை செய்யப்பட்ட ரவுடி ஜான் மனைவியிடம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். சேலம் கிச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜான் என்கின்ற சாணக்கியாவை கடந்த 19ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் நசினூரில் உள்ள சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் மனைவியின் கண்முன்னே காரில் வைத்து ஒரு கும்பல் படுகொலை செய்தது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்த நிலையில் நீதிமன்றத்தில் சரணடைந்த முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் ஜீவனன், சலீம் உட்பட இதுவரை 11 பேரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க வந்த ஜானின் மனைவி சரண்யாவிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி ஜவஹர் உட்பட போலீசார் 4 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தி வராங்க. அப்போது ஜானின் கொலைக்கு காரணம் என்ன, கொலை நிகழ்ந்தது எப்படி உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை ஜானின் மனைவி சரண்யாவிடம் போலீசார் சேகரித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜானின் மனைவி சரண்யா தனது கணவர் ஜானின் கொலை வழக்கில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாகவும், இந்த கொலைக்கு பின்னணியாக சிலர் செயல்பட்டதாகவும், குறிப்பாக ஏற்கனவே இறந்து போன ரவுடி செல்லதுரையின் மனைவி ஜான்சி ராணி சுஜிதா, மாமியார் வளர்மதி மற்றும் கூட்டாக செயல்பட்ட வழக்கறிஞர் இலக்கலை ரமேஷ் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என எஸ்பியிடம் புகார் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவத்தில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் தான் என்றும், ஜானுக்கு ரவுடி என்ற பெயர் காரணமே காவல்துறையினர் தான் என்ற குற்றச்சாட்டையும் சரண்யா முன்வைத்துள்ளார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.